ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வீட்டிலையே நம்ம சருமத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூப்பரான சோப்பு தான் பண்ண போகிறோம். இதை கண்டினியூஸாக நம்ம தேய்க்கும்போது உடல் நல்ல பளபளப்பாகவும் பொலிவாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு நான் ஒரு பப்பாளி பழம் நல்ல பழுத்த பழமாக எடுத்துங்க. அதில் தோல் எடுத்துட்டு பாதியாக கட் பண்ணி வச்சுங்க. இப்போது நம்ம ஒரு கப் அளவுக்கு எடுத்துங்க, ஒரு 2 கப் அளவுக்கு பாதி பழம் மீடியம் சைஸு. இதை நல்லா மிக்சியில் ஜூஸாக எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துங்க. நல்ல மிருதுவாக அரைச்சி எடுத்துருங்க, அதாவது ஃபுல்லாக பேஸ்ட் ஆகணும். இப்போ நான் எதில் சோப் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோப் பேஸை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. இது ஆன்லைனில் நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ 1 கிலோ அளவுக்கு வரும். நம்ம தேவைக்கு இதில் பயன்படுத்திக்கலாம். டபுள் பேஸ் முறையில், அதாவது கீழே தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்கும் போது மேலே ஒரு பவுலில் இதை நம்ம எடுத்து வச்சுருவோம். இது மெழுகு மாதிரி மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வடிகட்டி அந்த பப்பாளியை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். இது கூட விட்டமின் இ டேப்லெட் 2 அல்லது 3 நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது சருமத்துக்கு ரொம்ப ஒரு நல்லது, பொலிவு கொடுக்கக்கூடியது. அதை மேலே உள்ள ட்ரை ஆகாமல் உங்களுக்கு பாதுகாக்கும் அந்த ஸ்கின். அதுக்காக நம்ம இதில் சேர்க்குறோம். இது ரோஸ் வாட்டர் நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கஸ்தூரி மஞ்சள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெயை இதோட நான் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது இப்போ நமக்கு மெல்ட் ஆகிட்டு இருக்குங்க. பாருங்கள், நல்லா உருகிடுச்சு. இப்போ இது மெல்ட் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம அடுப்பை வச்சு பண்ணணும். இப்போ நம்ம எதில் செட் ஆக போகிறோம். இந்த மாதிரி மோல்டும் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் பயன்படுத்திக்கலாம். இல்லை எண்ணெய் தடவி இருக்கும். நிறைய தேய்ச்சிங்கன்னா அது உங்களுக்கு கரைய ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக தேய்ச்சி அதை வச்சுடுங்க. இப்போ நம்ம மெல்ட் ஆன அந்த சோப் பேஸை நம்ம பப்பாளி சாறு கலவையோடு சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெய் தடவி வச்சுருக்க அந்த மோல்டில் சரியான அளவுக்கு வேணும் அப்படின்றதுனால ஒரே கப்பை நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதே அளவை ஊற்றும் போது சோப் எல்லாமே ஈவனாக ஒரே அளவில் நமக்கு கிடைக்கும். 200 கிராம் அளவுக்கு நான் சோப் பேஸ் எடுத்த அதோட மீதி அதில் எனக்கு 6 சோப் எனக்கு கிடச்சிச்சு. இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் காத்தார காய வச்சுருங்க. இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு எடுங்க. வச்சுட்டு ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுடுங்க. நல்லாவே செட் ஆகிடும். ஒரு நைட் ஃபுல்லாகவே அப்படியே விட்டுடுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து பார்த்திங்கன்னா அப்படி நல்லா ஒட்டாமல் உங்களுக்கு தனியாக சோப் கலந்து வரும். அப்படி ஜெல்லி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே. அது டிசைனாக பண்ணும்போது இன்னும் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் பப்பாளி பழத்துக்கு பதிலாக வேப்பிலை வச்சு பண்ணலாம், அல்லது தக்காளி பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவர்ஸ் எது வேணாலும் இதே மெத்தடில் சோப் பேஸ் மட்டும் நம்ம வாங்கிக்கிட்டால் போதும். நமக்கு விருப்பமான ஃப்ளேவர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே காத்தார ஒரு நாள் மட்டும் காய வச்சா போதும். மறுநாள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம சருமத்துக்கு ஏற்ற மாதிரி விதவிதமாக சோப்பும் நம்ம வீட்டிலையே செய்யலாம் சிம்பிளாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.